அனைவருக்கும் வணக்கம். ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் நம்ம இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு கவிதை படித்தா நமக்கு ஒரு சின்னமாக மனசு வந்து லேசாகும். இல்லைனா ஒரு பயணம் போயிட்டு வந்தால் மனசு கொஞ்சம் லேசாகும். இல்லைனா ஒரு நல்ல நாவல் வாசித்தா மனசு வந்து லேசாகும். இல்லை நல்ல ஒரு பிடிச்ச உணவகத்தில் போய் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டால் மனசு கொஞ்சம் லேசாகும். இல்லைனா ஒரு நல்ல திரைப்படம் பார்த்தா மனசு லேசாகும். அப்படி ஒரு இறுக்கமாக பரபரப்பாக போயிட்டுருக்க இந்த சூழ்நிலையில் நல்ல திரைப்படங்கள்னால் இந்த 10 பேரை பறக்க விடுறது, அடிக்க விடுறது, அப்புறம் வந்து ஒரு போதை கடத்தல், இது போலவே பார்த்து பழகிய தமிழ் சினிமாக்களில் இந்த 90களில் வந்த படங்கள் வந்து காதலுடைய மென்மையான உணர்வுகளை வந்து கடந்துச்சு. 90களுடைய 90s கிட்ஸ் எப்படி இருந்தாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அறியாமைகள், அந்த அறியாமையில் இருக்கக்கூடிய அழகுகள், இதையெல்லாம் வெளிப்படுத்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அலைபேசி உலகத்தில் இன்ஸ்டா, ஜென்சி, ஜென் ஆல்ஃபா, இந்த உலகத்தில் எல்லாமே பரபரப்பு தான். எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாத ஒரு தலைமுறை உருவாயிடுச்சு. அதற்கு மத்தியில் ஒரு காதலை சொல்வதற்கு இவ்வளவு ஒருத்தனால் திணற முடியுமா? இன்றைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக கூகுள் பேயில், ஜிபேயில், இன்ஸ்டாவில், எக்ஸ் தளத்தில், ஃபேஸ்புக்கில் ஏதோ பல்வேறு தளங்களில் லவ்வை சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் காதலை சொல்வதற்கு தயங்கிய ஒரு தலைமுறை இருந்துச்சு. அந்த தலைமுறை நம்ம சிவாஜி படத்தில் விவேக் சொல்லுவார், லெமுரியா கண்டத்தோடு அது அழிஞ்சு போச்சு அப்படிம்பார். நாணம், அச்சமடம், நாணம்னா அதுபோல் காதலை சொல்ல தயங்கிய, காதலுங்கிற உணர்வை வந்து கடத்துவதற்கு தயங்கிய ஒரு தலைமுறை தமிழ் சமூகத்தில் இருந்துச்சு. அது இன்றைக்கு இல்லை. அப்படிங்கிறத பற்றி தான் இதய முரளி அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்காங்க. நான் ஏதோ ஒரு இதய முரளின்னு இதயம் படத்தில் அவங்க அப்பா நடித்தார், இதய முரளின்னு பையன் அதர்வா நடிக்கிறாரு. சரி, அது மாதிரியான ஒரு கதைக்களத்தை வச்சு எடுத்துருப்பாங்க போல இருக்குது. பையனுக்குன்னு அந்த அப்பாவுடைய, இப்போ சில படங்களில் வந்து பழைய படங்களில் அப்பா பண்ணியிருப்பார், பையன் பண்ணுவார். இல்லைனா வந்து பில்லா 2 அந்த மாதிரிலாம் படிக்காதவன் இங்கே ஒரு படிக்காதவன், அங்கே ஒரு வேலைக்காரன், இங்கே ஒரு வேலைக்காரன் அப்படிலாம் வருது இல்லையா? அங்கே ஒரு பராசக்தி, இங்கே ஒரு பராசக்தி வருது. அதுபோல் இருக்குமோ அப்படின்லாம் பார்த்தா இல்லை, இது வேறு படம். உண்மையிலே ஒரு இயக்குனர் என்பவர் படம் முடிஞ்சு வெளிவரும்போது ஒரு 10 காட்சிகள் நமக்கு வந்து நினைவு இருக்கணும். இல்லைனா அந்த 10 காட்சிகள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கணும். ஆமாம்ல, இது நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சுல, நம்மளும் இப்படி தான் நின்னோம், நம்மளும் இப்படி டியூஷன் போனோம்ல அப்படின்னு யோசிக்க வைக்கணும். அப்படி இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன் முதல் படத்திலேயே ஒரு இயக்குனராக தன்னுடைய முத்திரையை பதிச்சு திரையரங்கத்தை விட்டு வெளியே வரக்கூடிய ஆடியன்ஸை நம்ம வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க வச்சிருக்காரு. அதில் ஒரு இயக்குனராக ஆகாஷ் பாஸ்கரன் வெற்றி அடைஞ்சிருக்காரு. பொதுவாக இந்த காதல் படங்கள், இந்த உணர்வுகளை கடத்தக்கூடிய படங்களுக்கு வந்து விமர்சனம் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த படம் பார்த்த பிறகு ரொம்ப மனசு வந்து லேசாக இருந்துச்சு. ஒரு இறுக்கமான சூழ்நிலை இந்த படத்தை பார்த்து ரொம்ப லேசாக இருந்துச்சு. குறிப்பாக வந்து படத்தினுடைய நாயகன் அதர்வா உண்மையிலே வந்து எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அவர் செய்வார் என்பதற்கு பரதேசி படமே ஒரு சான்று. ஏன்னா அண்ணன் இயக்குனர் பாலா அவருடைய பட்டறையில் உருவாக்கப்பட்ட மாணிக்கக்கல் அதர்வா. அப்படிங்கும்போது அந்த பட்டறையில் உருவானாலே அது எங்கே வேணாலும் அது வந்து ஜொலிக்கும், அந்த மாணிக்கக்கல் வந்து. அப்போது அவர் டிஎன்ஏ அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு குடும்ப தலைவனாக ஒரு குழந்தை கடத்தலுக்கு எதிரான, தன் குழந்தை வந்து கடத்தப்பட்டுரும், வேற ஒரு குழந்தை வந்துடும், அந்த குழந்தையை தேடி அவர் அலையக்கூடிய அந்த பயணம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். அதுபோல் ஒவ்வொரு படங்களுமே வந்து தேர்ந்தெடுத்து பண்ணுறார். போன வருஷம் டிஎன்ஏனா இந்த வருஷம் வந்து இதய முறையில் மிகச்சிறப்பாக இந்த காதலை சொல்வதற்கு அந்த ஒரு ரயில் நிலையத்தில் இவரும் கையாடலோவரும் வந்து அந்த காதலை சொல்லாமல் தயங்கி நிற்பாங்க. ஒரு இடைவேளை காட்சி கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து உண்மையிலே ஆகச்சிறந்த ஒரு நடிப்பை, ஒரு 50 படங்கள் நடித்த ஒரு நடிகர் கொடுக்க வேண்டிய நடிப்பை, ரொம்ப மெச்சூர்டான ஒரு நடிப்பை வந்து முரளி அவர்கள் வந்து செட்டில்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவார் நடிப்பில் வந்து. அவருக்குன்னு ஒரு தனித்த பாதை இருந்தது, ஒரு அமைதியான சாந்தமான முகம் கொண்டவர். அவருடைய மகன் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்து இந்த படத்தில் மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காரு நடிகர் அதர்வா. அதே போல் அந்த படத்தினுடைய நாயகிகள் கையாடல் லோகராக இருக்கட்டும், பிரீத்தி முகுந்தனாக இருக்கட்டும், 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. 2 நாயகிகளுக்கும் இணையான ஒரு ஸ்பேஸ் வந்து படத்தில் கொடுக்கும். 2 பேருமே ஏற்கனவே அவங்க வந்து டிராகன் படத்தில் கையாடல் லோகருக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு உருவானது இளைஞர்கள் மத்தியில். இந்த பக்கம் வந்து பிரீத்தி முகுந்தனுக்கு இப்போ பிளாஸ்டில் வந்து ஒரு பெரிய வரவேற்பு, 2 வரவேற்பையும் இணைத்து ஒரு படம் பண்ணுறது. 2 பேருக்கும் பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு திரையுலகம் வந்து இளைஞர்கள்லாம் ஜென்சிலாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு என்ன சொல்ற நேஷனல் கிரஷ் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பேரையும் ஒரே படத்தில் இணைச்சி அந்த 2 பேருக்குமான ஸ்பேஸ் கொடுத்து 2 பேரையும் நடிப்பு வாங்குது. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, பொதுவாக காதல் படங்கள் அப்படின்னா சின்னதாக கூட ஒரு முத்த காட்சி இருக்கும்.
அது தேவைப்படுதுங்க, படத்துக்கு தேவைப்படுதுங்க அப்படிம்பாங்க. இல்லை ஒரு கிளீவேஜ், அந்த நாயகியோ இல்லை ஹீரோயினையோ இல்லை வேறு யாரையோ சின்னதாக வந்து அவங்கள வந்து ஒரு கவர்ச்சி காட்ட வைத்து அதை காட்சிப்படுத்தி இளைஞர்களை வந்து இழுக்கிறதுக்காக ஒரு காட்சியாக வைப்பாங்க. ஒரு முத்த காட்சி இருக்கும், ஒரு கவர்ச்சியான காட்சி இருக்கும். உண்மையிலே 2.5 மணி நேரம் படத்தில் நல்ல நோக்கம் கொண்ட ஒருத்தனால தான் அப்படி படம் எடுக்க முடியும். ஏன்னா உண்மையிலேயே மனதார பாராட்டணும். ஒரு சின்ன முத்த காட்சியோ, காதல் படம், முழுமையான ஒரு காதல் படம், 2 நேஷ்னல் க்ரஷ்ஷு 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் வந்து பெரிய வெற்றி அடைஞ்ச ஹீரோயின், 2 பேரையும் பயன்படுத்தியிருக்காரு. அது இல்லாமல் சஸ்பென்ஸாக இன்னொரு ஹீரோயின் வச்சுருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோயின் வச்சுக்கோங்க, தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் நடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹீரோயின், அவங்களும் இருக்காங்க. அப்படி இப்படி ஹீரோயின்கள் நிறைய இருந்தாலும் கூட ஒருத்தரை கூட சின்னதாக ஒரு கவர்ச்சி காட்டவோ, ஒரு சின்னதாக வந்து ஒரு ரொமான்ஸ் காட்சியோ இல்லை வந்து ஒரு முத்த காட்சியோ எதையுமே இல்லாமல் ஒரு காதல் படம் எடுக்க முடியும். அதுவும் இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய டீம் வச்சுக்கிட்டு இளைஞர்களை இழுப்பது போலவும் படத்தை கொண்டாட வைக்க முடியும். ஆனால் முத்த காட்சி, காபாச காட்சி, இரட்டை அர்த்தம் இது எதுவுமே இல்லாமல் ஒரு காதல் படத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கர். திறமை இருந்து நேர்மையும் நம்ம கூட இருந்தால் நாம் நிச்சயமாக ஒரு நாள் எல்லா துறையிலும் வெல்வோம் என்பதற்கு யூடியூப் சேனல் பரிதாபம் நடத்தக்கூடிய கோபி சுதாகர் அந்த டீம் வந்து இப்போ டிராவிட் அந்த டீம் வந்து பெரிய சான்று. இந்த படத்தில் வந்து சுதாகர் மற்றும் டிராவிட் 2 பேருமே வந்து முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. டிராவிட் தான் வந்து முதல்ல போனதாகவும் அப்புறம் சுதாகர் வந்தால் சொல்லி ஒரு நேர்காணல சொல்லியிருந்தார். 2 பேருமே இல்லை, டிராவிட் வந்து படத்துடைய வசன உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அந்த படத்தில் பணிபுரிஞ்சதாக சொன்னாங்க. அப்போ 2 பேருமே வந்து அவர் வர்ற அந்த சுதாகர் வர்ற காட்சிகள், டிராவிட் வர்ற காட்சிகள் வந்து படத்தில் திரையரங்களை கொண்டாடி மகிழ்கிறாங்க. பரிதாபங்கள் வந்து ரிலாக்ஸ் டயத்தில் வந்து அரசியலாக இருக்கட்டும், சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஒரு சட்டைரிகளாக வந்து அவங்க பேசுவாங்க. அது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சில நேரங்களில் வந்து பெரிய விமர்சனங்கள்லாம் ஆயிருக்கு அவங்க மேலே, கடுமையான அரசியல் அழுத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி எல்லாத்தையும் தாண்டி தங்களுடைய நேர்மைத்தன்மையினால் நிற்பதினால் இந்த படத்தில் 2 பேருக்கும் வந்து மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பு வழங்குது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி திரையை வந்து கட்டுப்படுத்துவது, ஆளுமைத்தன்மையோடு வைப்பது என்பது, அதுவும் பகத் பாசில் இருக்கார், கயாட் லோகர், இந்த பக்கம் பிரித்தி முகுந்தன், அதர்வா, ஒரு பக்கம் வந்து நட்டி, பெரிய பெரிய நடிகர்கள் இருக்காங்க. அதோட 50-30 படங்கள் 40 படங்கள் நடித்தவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் இவங்க பெருசாக சினிமாக்குள்ளே இன்னும் என்ட்ராகலை. இப்போ தான் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு 2-3 படம் தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் அது அவங்களுக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஈக்குவலான ஸ்பேஸை வந்து நிரப்பி சிரிக்க வைக்கிறது. நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு சிரிக்க வச்சிடலாம், ஆனால் சினிமாவில் உட்காந்து திரையில் லட்சக்கணக்கான ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை. அதை சுதாகர் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. படத்துடைய ஆரம்பத்திலே 80க்கும் 90க்கும் இடைப்பட்ட ஒரு தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் போய் அந்த பையன் சொல்லுவான், டேய் முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துடும்டா அப்படின்னு சொல்லி. அப்போ டீச்சர் வந்து இவனுக்கு முத்தம் கொடுத்துருவாங்க, இவன் டீச்சருக்கு முத்தம் கொடுத்துருவான். அந்த நேரம் பார்த்து டீச்சருக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு அவங்க கன்சீவாக இருப்பாங்க. இவன் முத்தம் கொடுத்தனால தான் டீச்சர் கன்சீவ் ஆகிட்டான்னு இவன் நினைக்க, அந்த அவங்களுக்கு வந்து வயிற்று வலி ஏற்பட்டு மருத்துவமனை கொடுப்பாங்க. அந்த பிறந்த குழந்தை இவனுக்கு பிறந்த குழந்தைன்னு வச்சுருவாங்க, குழந்தை இவனே குழந்தை. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எவ்வளவு வெகுளியாக வளர்த்துருக்காங்க பாரியாங்கிற மாதிரி வெகுளியாக தான் அந்த தலைமுறை இருந்துச்சு. இந்த தலைமுறை ரொம்ப வெகுளியாக இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டி இன்றைக்கி இருக்க தலைமுறையில் அட்வான்ஸ்டு 2x 3x ஸ்பீடு வச்சு பார்த்துருக்காங்க. யூடியூப் வீடியோவே வந்து 1/2 மணி நேரம்லாம் பார்க்க முடியாதுங்க. எவ்வளோ நேரம் பார்க்கலாம்? ஒரு 10 நிமிஷம் பேசட்டுமா? அதெல்லாம் முடியாது. எவ்வளோ நேரங்க? 1 நிமிஷத்தில் ஏதாவது செய்தி சொல்கிறியா பார்க்குறேன், 1 நிமிஷம் வேண்டாம், 30 செகண்ட் ஒன்று தரேன், ஏதாவது வரலாறு சொல்லுங்கண்ணா. 30 செகண்டில் எப்படா வரலாறு பேசுறது? பேசலாம் ப்ரோ, வாட் ப்ரோ, வைப் பண்ணுங்க ப்ரோன்ட்டு போயிட்டு இருக்கான். செங்ஸ் ப்ரோ வைப் பண்ணுங்க ப்ரோங்கிற மாதிரி வைப் பண்ணுங்க ப்ரோங்கிறான். அப்போது இந்த ஃபாஸ்டஸ்ட் லைஃப் இருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கும் எல்லாத்தையும் ரொம்ப அமைதியாக, ரொம்ப ரசித்து, சின்ன சின்ன உணர்வுகளை உள்வாங்கி, காதல்ங்கிற அந்த மெல்லிய உணர்வுகளை ஒரு கடிதம் மூலியமாக அந்த சிடியில் எழுதி கொடுக்குறது. அதெல்லாம் பழைய மலரும் நினைவுகளை வந்து வர வச்சிருச்சு. சிடியில் வந்து சிடி நாங்கள் வந்து கேசட்டு மாறி ஏதோ ஒரு வடிவத்தில் மாறி இருக்க ஒழிய அந்த சிடியில் வந்து பேரை எழுதி அதில் லவ் யூன்னு எழுதி அதை வந்து கொடுத்துடுறது. இதெல்லாம் வந்து உண்மையிலே எல்லாருமே அந்த 90க்கு பிறகு பிறந்த இல்லை 90களில் வந்து பள்ளிக்கூடம் படித்த எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் காதலிச்ச எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி மயில் விடு தூது, புறா விடு தூது அப்படிங்கிற மாதிரி கேசட் விடு தூது தான் இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற மாதிரியான இன்ஸ்டாவோ இல்லை அலைபேசியோ எதுவுமே கிடையாது. ஃபோன் இருந்தால் அது இப்போ ஒரு ஊருக்கு ஒருத்தர் வீட்டில் ஃபோன் இருந்தால் அது பெரிய விஷயம். அதுவும் 2000க்கு பிறகு தான் அந்த ஃபோன்லாம் வர ஆரம்பிக்குது. அதுவும் தொலைபேசி அதுக்கப்புறம் தான் அந்த 1 ரூபா எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஃபோனுக்கு வாய்ப்பே கிடையாது. லெட்டரை கொண்டு போய் கொடுத்துட்டா அது பெரிய உலக அதிசயம், அது பெரிய வரலாற்று சாதனை. லவ்வை சொல்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கல, அதுக்கப்புறம் விஷயம்.
காதல் கடிதத்தை கொண்டு போய் கொடுத்துட்டாலே பெரிய விஷயம். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. என்ன ஓகேவா இல்லையா, இல்லை பிரேக்கப் போயிட்டேரி, அடுத்து நீ நெக்ஸ்ட்டு கவிதா இல்லைன்னா ரம்யா இல்லைன்னா திவ்யா இல்லைன்னா உன்னை கொல்லுவேங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறைய இந்த 90s படங்கள் வந்து வரிசையாக வந்து இப்போ கோமாளி படங்கள்லாம் கூட அதோடைய வேற ஒரு வடிவத்தை காட்டுச்சு. 90களுடைய காதல் வந்து வேற வடிவத்தில் காட்டுச்சு. பிருத்திவி ரங்கநாதன் எடுத்து ஜெயமீர் வடிச்சது. ஆனால் இந்த இதய முரளி 90களில் பிறந்த ஒரு பையன் காதலை சொல்வதற்கு எவ்வளவு தயங்கி நிற்கிறான். ஆனால் அவன் காதலிக்கிறான், ஒரு பெருகி வரும் காதலோட பேரன்போடு இருக்கிறான். ஆனால் அவன் வந்து தன் காதலை சொல்வதற்கு எப்படி தயங்குறான், அவன் தயங்கிறதுனால அவன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் அந்த படத்தோடைய கதை. ஏன்னா நிறைய ட்விஸ்ட்டுனால படத்தோட கதையை சொல்லலை. படம் முழுக்கவே வந்து நிறைய திருப்பங்களோடவே படம் அமைஞ்சிருக்குது. திருச்சியை கதைக்களமாக கொண்டு அதில் ஒரு நண்பர்கள் பட்டாளம், அந்த நண்பர்கள் வட்டாளத்துக்குள்ளே நடக்கக்கூடிய சின்ன சின்ன உணர்வுகள், டியூஷன் நடக்கக்கூடிய உணர்வுகள். இதில் வந்து என்ன ரொம்ப ஒரு காட்சி அது இணையத்திலோட வைரலாக போச்சு. காதல் குண்டன் படத்தில் வந்து தனுஷ் வந்து தூங்கிட்டு இருப்பார். திடீர்னு வாத்தியார் கூப்பிட்டு இந்த சம்மை போடும்பாவில் உடனே கடன்னு போய் சரசரன்னு சம்மை போட்டு திருப்பி வந்து தூங்குவார். அதே மாதிரி இந்த படத்தில் சுதாகர் தூங்கிட்டு இருப்பாப்புல. உடனே வந்து சாக்கி தூக்கி எறிஞ்சு இந்த சம்மை போடு எரும மாடு அப்படின்னு வேகமாக போய் சம்மை போட்டுருவாப்புல. என்னடி சம்மை போட்டுட்டான் அப்படின்னு உடனே வாத்தியார் கூப்பிட்டு இல்லைடா கொஸ்டினே திருப்பி எழுதி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அடிப்பாப்புல. அதாவது யதார்த்தத்தில் பார்த்தா தூங்கிட்டு இருக்க மாணவன் இப்படி தான் இருப்பான், அப்நார்மல் கேரக்டர் வேணால் அப்படி இருக்கலாம் போலே, யதார்த்தத்தில் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து அப்புறம் காதலியை பார்ப்பதற்காக டியூஷன் போகிறது, காதலியை பார்ப்பதற்காக வந்து வேறு நண்பர்களை இணைஞ்சு சேட்டை பண்ணுறது, இதை எல்லாத்தையுமே வந்து தான் பார்த்த பழகிய, இது வந்து இயக்குனருடைய கதைன்னு கூட சொன்னாங்க, தான் பார்த்த பழகிய தான் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் தொகுத்து எந்த விதமான விரசம் ஆபாசம் துளியும் இல்லாமல் ஒரு முழுமையான காதல் படத்தை ஒரு உறவுபூர்வமாக வந்து கொடுத்துருக்காரு இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன். இந்த படத்தில் நடித்த அதர்வா, கையார் லோகர், பிரீத்தி முகுந்தன் எல்லோருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே வந்து குடும்பத்தோட பெற்றோர்களோட எல்லாரும் சேர்ந்து ஒரு காதல் படத்தை பார்க்க முடியுமான்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம், பார்க்க முடியாது. ஏன்னா அதில் வந்து ஏதாவது ஒன்று வச்சு விட்டு போயிடுவாங்க, ஒரு சாங்கை உள்ளே நுழைச்சி விட்டுருவாங்க, அதில் போய் உட்காந்துன்னா ஒரு முகசுலிப்பு ஏற்படும். இந்த படத்தை தான் கூட்டு வந்தியாம்பாங்க. இல்லை காதல் படம்னா வந்து வெட்டு குத்து அடி தடி அது மாதிரி ஒரு பக்கம் போவோம், இன்னொரு பக்கம் காதல் படம் அப்படின்னா ஏமாற்றிட்டு போயிடுவான், அது மாதிரி நடக்கும். இது அதெல்லாம் இல்லாமல் எந்த விதமான ஏமாற்றம் இல்லை. லைஃப் போகிற போக்கில் இப்படி தான் இருக்கும். வாழ்க்கைனா இப்படி தான், இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகும். வாழ்க்கைனா வந்து ஒரே பொண்ணை காதலிச்சு ஒரே பொண்ணை கைப்பிடிச்சி ஒரே பொண்ணோட குடும்பம் நடத்தக்கூடியது வந்து வாழ்க்கையில் அரிது தான். எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு காதலை கடந்து வருவோம். கல்யாணத்துக்கு முன்னாடி கடந்துருப்போம், இல்லை கல்யாணத்துக்கு பிறகு கடந்துருப்போம், ஏதோ ஒரு வகையில் காதலை கடந்து வந்துட்டுருப்போம். அப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒரு காதலை கடப்பான் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக, மிக யதார்த்தமாக, அதை கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஒரு என்ன சொல்கிறது, திருச்சி டு அமெரிக்கா, மதுரை டு அமெரிக்கான்னு பறந்து எடுத்திருக்காப்புல இயக்குனர். மொத்தத்தில் எந்த விதமான வெறுப்பு, கோபம், ஒரு வன்முறை, இல்லை வந்து ஒரு பிரிவினை, அதே போல் வந்து ஒரு பெரிய அழுத்தம், இது எதுவுமே இல்லாமல் ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கவிதை புத்தகத்தை படிச்சுட்டு கீழே வச்சா என்ன உணர்வு நமக்கு கிடைக்குமோ, ஒரு நல்ல நாவலை படிச்சுட்டு நமக்கு வச்சோம்னா என்ன உணர்வு கிடைக்குமோ, மழை நேரங்களில் நம்ம ஒரு நல்ல தேநீர் குடிச்சிட்டு வீட்டில் அப்படி உட்காந்து ஒரு நல்ல திரைப்படம் பார்த்தா என்ன நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குமோ, அந்த ஃபீலை, அந்த உணர்வை இந்த இதய முரளி கொடுத்துருக்கு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ